வந்தே மாதரம் பாடலை முதலில் பாடி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இறுதியாக பாடியுள்ளனர் என்று இன்று ஆவேசமுற்று திரிகின்றனர். வந்தே மாதரம் பாடல் என்பது பாரதத்தை ஒரு தாயாக உருவகித்து அவளுடைய பெருமைகளை கூறுவது ஆகும். தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது திராவிட நாட்டை தமிழ்த்தாயாக உருவகித்து பாடும் பாடல் ஆகும். அன்றிருந்த நிலையில் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. இன்றைய காலகட்டத்திற்கு இந்த பாடல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் என்பதற்கு பொருந்தாது. இதை தமிழர்களாகிய நாம் இந்த பாடலை பாட வேண்டுமா என்று மறு பரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த பாடலில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் என்று இருக்கின்றது. அடுத்து புகழ்மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே என்று இருக்கின்றது. அப்போ தமிழ்நாடு என்பதை குறிப்பிட்டு சொல்லவில்லை, திராவிட நாடு என்றுதான் கூறப்பட்டுள்ளது. ஆகவே திராவிட நாடு என்பதை நாம் ஏன் தமிழ் வாழ்த்து பாடலில் பாடிக்கொண்டிருக்க வேண்டும்? நடிகர் கமலஹாசன் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னர் தமிழில் இருந்து கன்னடம் பிறந்தது என்று ஒரு நிகழ்ச்சியில் கூறினார். அதற்கு கன்னடர்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கமலஹாசன் திரைப்படங்களை கர்நாடகாவில் திரையிட மாட்டோம் என்று வீர சபதங்கள் செய்து பெரிய போர்க்கொடியே தூக்கினர். தமிழை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. திராவிடம் என்பது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இத்தனையும் சேர்ந்ததுதான் திராவிடம். பின் நாம் ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில், நம் தாய் திரு தமிழ்நாட்டில் திராவிடத்தை ஏற்க வேண்டும்? கன்னடர்கள் ஏற்கவில்லை, மலையாளிகள் ஏற்கவில்லை, தெலுங்கர்கள் ஏற்கவில்லை. ஏன் நாம் மட்டும் அதை தோளில் தூக்கி சுமக்க வேண்டும்? தற்போது நடைமுறையில் பாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை இன்னும் நாம் பாட வேண்டுமா? அதன் பொருள் புரியாமல் அனைவரும் பாடிக்கொண்டிருக்கின்றனர். ஆகவே தமிழ் தமிழ் என்று இவர்கள் கூறுவதெல்லாம் வெற்று வேட்டு, தமிழுக்கு வைக்கும் வேட்டு. உண்மையாக இவர்கள் தமிழை நேசிக்கவும் இல்லை, தமிழை வாசிக்கவும் இல்லை. இனியாவது தமிழர்களாகிய நாம் திருந்திக் கொள்ள வேண்டும், அவர்களை திருத்த வேண்டும்.